அனைவருக்கும் வணக்கம். இன்று 4வது நாள். ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சுயசரிதை. ஸ்ரீ கணேசாய நமக. ஸ்ரீ சரஸ்வதியே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. மும்மூர்த்திகளின் அவதாரமான குரு அவர்கள் கிருஷ்ணா நதிக்கரையில் வசித்து வந்தார். அவரது சீடர்கள் அவரது காவற்குடையின் கீழ் மிக்க மகிழ்ச்சியோடு இருந்து வந்தார்கள். ஸ்வர்க்கத்தில் இருந்த கடவுளர்கள் குருபிரானின் நல்ல செய்கைகளையும் அதிசய ஆற்றலையும் மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்து வந்தனர். நாமதாரகன் குருவின் நாமத்தில் மூழ்கி இருந்தான். அவன் நடந்து களைப்புற்றதால் ஒரு மரத்தின் அடியில் இளைப்பாற எண்ணினான். குருவையே நினைத்து கொண்டு அவன் கண்களை மூடி உறங்கி போனான். குருவின் தெய்வீக உருவம் அவனது கனவில் தோன்றியது. குருபிரான் தனது அளவிற்கு அதிகமான கேசத்தை ஜடாமுடியாக முடித்திருந்தார். அவரது திருமேனி திருநீற்றினால் பூசப்பட்டு இருந்தது. அவர் புலித்தோலையும் மஞ்சள் வர்ணமுள்ள பீதாம்பரத்தையும் அணிந்திருந்தார். எல்லா முனிவர்களுக்கும் அரசனான இந்த யோகீஸ்வரர் நாமதாரகன் நெற்றியில் விபூதியை பூசி அவனுக்கு அபயமளித்தார். இந்த கனவிலிருந்து விடுபட்டு நாமதாரகன் ஆச்சரியம் அடைந்து தன்னை சுற்றிலும் பார்த்தான். அவனது கனவு அனுபவம் அவனுக்கு அதிசயமாக இருந்தது. அவன் கனவில் தோன்றிய பிரகாசமான திவ்ய ரூபத்தை மனதில் இருத்தி அதையே தியானித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அவன் சிறிது தூரம் போனவுடன் தன் கனவில் தோன்றிய திரு உருவத்தோடு கூடிய ஒருவர் தன்னை நோக்கி எதிர் திசையில் வருவதைக் கண்டான். நாமதாரகன் அவரை வரவேற்று அவர் முன் பணிந்து வணங்கி, முனிசிரேஷ்டரே, என்னை தூக்கிவிடுங்கள். உங்களுக்கு எனது வணக்கங்கள். அஞ்ஞானம் என்னும் இருளை துரத்தும் ஒளியானவர் நீர். உங்களை கண்டதும் என் பாவங்கள் யாவும் அழிந்து போயின. என்னை காக்கவே இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? உங்களது புனித நாமம் யாது? தயவுசெய்து சொல்லுங்கள் என்று கூறினான். நாமதாரகனின் இந்த அன்பான வார்த்தைகளை கேட்டு முனிவர் அன்போடும் கூறினார், நான் 3 உலகங்களிலும் சஞ்சரிக்கும் சித்தன். உலகெங்கும் நரசிம்ம சரஸ்வதி என்று புகழ் பெற்றவரே எனது குரு. அமரஜா சங்கமத்தில் கானுகாபூர் என்னும் புனிதமான இடம் இருக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அவதாரமாகிய குரு நரசிம்ம சரஸ்வதி இந்த கிராமத்தில் வசிக்கிறார். தன்னை நம்பியவர்களுக்கு முக்தியளிக்க வேண்டியே இந்த அவதாரம் நிகழ்ந்துள்ளது. எல்லா ரிஷிகளும் இந்த குருவை மோட்சம் பெற வேண்டி துதிக்கிறார்கள். இந்த அன்பின் கடல் என் அன்பிற்குரிய தெய்வம் வேண்டுவோருக்கு வேண்டிய எல்லாம் தருகிறார். அவர் பக்தர்களுக்கு தனம், தேக ஆரோக்கியம், மனமகிழ்ச்சி ஆகிய எல்லாவற்றையும் அளிக்கிறார். அவரது சீடர்களுக்கு வறுமையே என்னவென்று தெரியாது. அவர்கள் பர அபர ஞானம் வாய்க்க பெற்றவர்கள். குருவின் பெருமையை சித்தன் மூலமாக கேட்ட நாமதாரகன் சித்தனை பார்த்து கூறுவான், மகாமுனிவரே, தாங்கள் சரியாக கூறியபடி உலகம் குருவின் பெயரை உச்சரித்து அவர் மகிமையை போற்றி வணங்குகிறது. எங்களது குடும்பத்திலும் குருவை வணங்குவது தலைமுறையாக தொடர்ந்து வந்திருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் என்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்தபாடில்லை. நான் வறுமையால் வாடுகிறேன். நீங்கள் என்னை காப்பாற்ற வந்திருக்கிறீர்கள். என்னுடைய சந்தேகங்களை போக்கியருள வேண்டும். முனிவர் கூறினார், குருவின் வரங்களும் பிரசாதமும் மேற்கூடி கீழ்கூடி என்ற பேதமின்றி எல்லோருக்கும் சமமாக கிடைக்கிறது. உலகம் முழுவதையும் குரு அவர்கள் காப்பாற்றுகிறார். அவரால் அனுக்கிரகிக்கப்பட்டவர்களுக்கு வறுமையே கிடையாது. அவரது சீடர்களிடத்தில் எல்லா தெய்வங்களும் சரணடைந்து விடுகின்றன. அவரது பக்தர்கள் காலனையும் வென்று விடுகிறார்கள். அந்த பரமாத்மாவை வணங்கிய பின்னரும் நீ வறுமையை பற்றி குறைப்பட்டு கொள்கிறாயே, இதனால் உனக்கு குருவிடம் இன்னும் திடமான நம்பிக்கை ஏற்படவில்லை என்று தெரிகிறது. குருபிரான் எல்லா குணங்களுக்கும் இருப்பிடம் என்று நீ திடமாகவும் உண்மையாகவும் நம்ப வேண்டும். ஒரே சித்தமாக நீ குருவை வழிபட வேண்டும். விஷ்ணுவும் சிவனும் உன்மேல் கோபம் கொண்டாலும் குருபிரான் உன்னை காப்பாற்றுவார். ஆனால் குருவிற்கு உன்மேல் கோபம் ஏற்பட்டால் மும்மூர்த்திகளாலும் உன்னை காப்பாற்ற இயலாது. குருவின் அற்புதமான குணங்களை சித்தனமிடந்து கேட்ட நாமதாரகன், எனக்கு ஒரு சந்தேகம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மும்மூர்த்திகளும் ஏன்
ஒரு உருவம் எடுத்து குருவாக அவதரித்தனர். சிவனும் விஷ்ணுவும் கோபம் கொண்டாலும் குரு நம்மை காப்பாற்றுவார் என்று சொன்னீர்களே, அது யாருடைய வார்த்தை? இந்த சொற்கள் எங்கு எழுதப்பட்டிருக்கின்றன? தயவு செய்து எனக்கு விளக்கமாக கூறி குருவின் மீது எனக்கு திட நம்பிக்கை ஏற்படுமாறு செய்யுங்கள் என்று கேட்டான். இங்கனம் நாமதாரகன் சித்தன் காலடிகளில் விழுந்து வணங்கி உபதேசம் வேண்டி நின்றான். நாமதாரகன் சொற்களை கேட்டு மனமகிழ்ச்சியுற்ற சித்தன் பதில் கூறுவான். நான் உன்னுடைய கேள்விகளுக்கு வேதத்தை ஆதாரமாக கொண்டு பதில் கூறுகிறேன். ஒரே திடமான மனத்துடன் செவி கொடுத்து நான் கூறுவதை கேட்பாயாக. முதலில் 4 வேதங்களும் பிரம்மாவின் முகத்திலிருந்து தோன்றினர். பின்னர் 18 புராணங்கள் தோன்றின. அவற்றுள் பிரம்ம வைவர்த்தம் என்கிற புராணம் உலகெங்கும் புகழ்பெற்றது. துவாபர யுக முடிவில் பகவான் நாராயணன் இவ்வுலகில் வேத வியாச முனிவராக அவதரித்தார். அவர் பிரம்ம தத்துவத்தை உலகில் பரப்பினார். முனிவர்கள் அனைவரும் வேதங்களை வியாசரிடமிருந்து கேட்டனர். நான் அந்த சரித்திரத்தை உனக்கு விரிவாக சொல்கிறேன். ஒரு சமயம் கலியுகம் பிரம்மாவிடம் குருவை பற்றி கேட்டது. குருவின் மகிமைகளை பற்றி பிரம்மா மிகவும் விரிவாக எடுத்து கூறினார். யுக முடிவில் பிரளய காலத்தில் ஆதி நாராயணர் மகாவிஷ்ணு ஒரு ஆளிலியில் வீற்றிருந்தார். இந்த பகவான் எல்லா பொருள்களிலும் கண்டும் காணப்படாதவர் போலிருந்த அவ்யக்த ரூபியாக உலகத்தை மீண்டும் சிருஷ்டிக்க எண்ணினார். இந்த எண்ணம் எழுந்ததும் அவரது சுய வடிவாகிய சேதனமே உயிர் பெற்றெழுந்து அவரது நாபியில் ஒரு தாமரையாக உருவெடுத்தது. இந்த தாமரையே உலகத்தையும் தோற்றுவித்ததாக கருதலாம். இந்த தாமரையின் நடுவில் பிரம்மா வீற்றிருந்தார். அவர் 4 திசைகளிலும் ஆர்வத்துடன் நோக்கினார். அதனால் அவருக்கு 4 முகங்கள் ஏற்பட்டு நான்முகன் என்று அழைக்கப்பட்டார். இத்துடன் இன்றைய அத்தியாயம் முடிவடைந்தன. வணக்கம்.